வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி குருமா குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கொடமிளகா, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடால கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் போட்டு வதக்கி விட்டுருக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் எடுத்து அது கூட போட்டுக்கலாம். கொடமிளகாய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி போட்டு இதையும் நல்லா மசாலாவோட கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கணும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், அது கூடால சீரகம், கசகசா போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தழையும் போட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். குக்கரை மூடி 4 விசில் வரணும். 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.